மலை போல் சுந்திர வள்ளி நாம் என்னையுடன் இருவரும் போதே என் தாய் வீட்டிய வகை மோசமாறியே சுந்தரவள்ளி அம்மா நான் என்ன வந்து சொல்றேன் என் செல்வாமே என்னமாச்சு அடி சுந்தரமே என்ன சுத்தின் போடா இருக்கின்ற சமயத்திலே அசுரிய வாக்காகப்பட்டது என் செவியில் கேட்க தங்கள் செவியில் கேட்கவில்லை உங்கள் செவியில் கேட்கவில்லையம்மா கேட்கவில்லை அது எப்படி என்றால் சுந்தரவள்ளி என் தாய் தந்தை மாறி
சுந்தரவல்லி, என் தாய் தந்தை மார்களுக்கு என்ன தீவிர நேருமோ தெரியவில்லை. எடி பெண்ணே சுந்தரவல்லி, அது மட்டுமா என் அண்ணன் தம்பி மார்களுக்கு என்ன வாழ்ந்து என்னுடைய அண்ணன் தம்பி மாதலுக்கு என்ன தீவினை வருமோ என்று தெரியவில்லை. பெண்ணே சுந்தரவல்லி, அது மட்டுமா பெண்ணே சுந்தரவல்லி, நாளை பாடு நிகரில்லா வரிசை மாலையே தந்தைகள் வினை வருமோடே பெண்ணே சுந்தரவல்லி, நாம் பஞ்சத்தில் இருக்க அழைந்த சமயத்திலே ஒரு அசரி உரைத்த வாக்கானது சாஸ்திரிகள் எப்படி வாசிப்பார்களோ மந்திரம், சாஸ்திரிகள் எப்படி வாசிப்பார்களோ மந்திரம், அதே போல் நாளை நடைபெறக்கூடிய 17 நாள் யுத்தத்திலே மாலை சேலை ஆபரம் என்று வரும் என்று உரைத்தது. ஆகையால் நாளை நடைபெறுகிற யுத்தத்திலே என் அண்ணன் தம்பி மார்களுக்கும் என் தாய் தந்தை மார்களுக்கும் வருமோ என்று தெரியவில்லை.
அம்மா நீ கன்னி பருவமாக இருக்கும் போது கனவு வந்தா அது உன் தாய் வீட்டுக்கு இப்போ நீங்க ஒரு ஆகிறீங்க. அதனால உங்களுடைய மாமியார்களுக்கு தான் அந்த தீமை நேருமோ தவிர தாய் வீட்டுக்கு எந்த தீங்கும் வராதுமா. என்னுடைய தாய் வீட்டுக்கு எந்த தீங்கும் வராது. என்னுடைய தாய் வீட்டுக்கு எந்த தீர்வு வராது. நாட்டில் கண்ட கனவுதான் பழிக்கும், பகுதியில கண்ட கனவு பழிக்காதுமா. தாய் வீட்டுக்கு எந்த தீங்கும் வராதுமா. என் தாய் வீட்டிற்கு எந்த தீர்வு, என் நந்தன்மார்களுக்கு எந்த தீர்வு கிடையாது. என்னுடைய புகுந்த வீட்டிற்கு தான் நேரம். என்னுடைய மாமியார் கிரகத்துக்கு. ஆமா என்னுடைய மாமியார் கிரகத்தில் யார் தாலி யார் அறத்தால் என்ன? என்னுடைய மாமியார் கிரகத்தில் யாருடைய தாலி கைண்டா எனக்கு என்னடா? நமக்கு என்ன? என்னுடைய அண்ணன் தம்பி மாறும், என்னுடைய தாய் தம்பி மாறும், நல்ல மாதிரியே இருந்தா அதே எனக்கு போதுண்டா. நான் நானுக்கு வெளிச்சமா போச்சு. ஏண்டா? ஏன்னா என்ன? அம்மா வீட்டுல என்னுடைய அம்மா வீட்டில் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும். மாமியார் வீட்டுல மாமியார் வீட்டுல யாரு தாலி எங்க இருந்தா எனக்கு என்ன? என்னுடைய மாமியார் கிரகத்தில் யார் தாலி அறுத்தாங்க? என் தாய் வீடு நல்லா இருக்கும். என்னோட தாய் வீடு. தாய் வீடு நல்லா இருந்தா வருஷத்துக்கு ஒரு புடவை போய் கட்டினு வந்துருவேன். எப்படின்னா பெண்ணா இருந்தா தாய் வீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆமாண்டா. கொடுக்குறாங்க. ஆமா அதனால தாய் வீட்டு தான் பெருமையா ஆமா, தாய் வீடு தான் எனக்கு பெருமை. புகுந்த வீட்டை யாரும் பெருமையா பேச ஆமாண்டா. கொடுக்குது ஆம்பியாங்க மாசம் மாசம் ஒரு புடவை தரோம், அதெல்லாம் பேச்சு இல்லையா? தாய் வீட்டுல ஒரு 3 மாசத்துக்கு ஒரு டேய், ஆகட்டும்டா. என்னது இப்படி என் மாமியார் வீட்டுக்கு தானே தீவினை நேரம். என் மாமியார் வீட்டுல யார் தாலி எங்க இருக்கா எனக்கு என்னடா? நான் புறப்படலாம், போலாம் அரண்மனைக்கு. ஆகட்டும். கற்பனை பசங்க வெடி வச்சுக்கலாம்.